ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா TFC CTF வந்து கேலண்டர் அப்படிங்கிற ஒரு வெப் சேனல் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா ஆன்லைன் கேலண்டர்ஸ் ஆர் ட்ரஸ்டி. இந்த நோட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் டிஸ்பிளேஸ் எரர் எஸ்டாப்ளிஷிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன் அட் ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ நம்ம வந்து சேலஞ்சர் காப்பி பண்ணிக்கலாம். தென் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன காமிக்குன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, ஹலோ வேர்ல்டு வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ், ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்டு. ஸோ என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். வேர்ட்ப்ரெஸ்ஸு, ஓகே, PHP MySQL ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேர்ட்ப்ரெஸ் பேஸ்டு ஏதாச்சும் வல்னரபிலிட்டிஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் கேலண்டர்ஸ் ட்ரஸ்டி. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் கேலண்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணி பார்க்கலாம். வேர்ட்ப்ரெஸ் மாடர்ன் ஈவெண்ட்ஸ் கேலண்டர்ஸ், லைக் ஈவெண்ட் கேலண்டர்ஸ்னால் நிறைய இருக்கும் ஆன்லைனில். ஸோ மாடர்ன் ஈவெண்ட் கேலண்டர்ஸ் வந்து வச்சு சர்ச் பண்ணால் ஸோ என்னென்ன இருக்குது, ப்ளகின் மாடர்ன் ஈவெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளைட், ஒரு எக்ஸ்ப்ளைட் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வேர்ட்ப்ரெஸ் ஈவெண்ட் 5.1 6.2 ஈவெண்ட் எக்ஸ்போர்ட் அன்அத்தன்டிகேட்டட். எஸ், ஓகே. என்னன்னா டிஸ்கிரிப்ஷன்னா லேக் ஆஃப் ஆத்தரைசேஷன் செக்ஸ் இன் த மாடர்ன் ஈவெண்ட் கேலண்டர்ஸ் லைக் WordPress plugin did not properly restrict access to the export files, allowing unauthenticated users to export all events data. ஓகே, இதில் என்னென்னா கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண, அதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் டேட்டாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கரெக்டான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக யாரோட எந்த யூசர்ஸோட டேட்டா வேணால் நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பாத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தை நம்ம வந்து விசிட் பண்ணும்போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது லாகினே கேட்காம டேரெக்டாக வந்துட்டு ஃபைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இந்த இதுக்கு போகலாம். இந்த இதுக்கு நம்ம இந்த லிங்க்குக்கு, அதாவது இந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்து போகும்போது, ஓகே, நம்ம சேலஞ்ச் ஹோஸ்ட்டு இதோட இது வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட அந்த வல்னரபிலிட்டி லொக்கேஷன். ஸோ நான் இதை என்டர் கொடுக்குறேன். ஸோ MEC ஈவெண்ட்ஸ்னு ஒரு CSV ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது யூசர் அட்மின் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இது வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபவுண்ட் பாஸ்வேர்டு தான் வந்து ஃப்ளாக். ஸோ அதுதான் ஃப்ளாக். அண்ட் தட்ஸ் இட்.